வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இன்றைக்கும் நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் இந்த டாப்பிக்கில் உள்ள கலவைகள் மெத்தட். ஓகே, ஸோ இதில் ஒரு 10 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 சம்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மெத்தடில் நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அது ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபார்முலா மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இது ஆப்ஷன் மெத்தட்ங்கிற போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ 27:43 என்ற விதத்தில் இருக்கும் உறுப்பிலிருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்கிற வீதம் கிடைக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கவனிச்சோம் அப்படின்னா இப்போ 27x டிவைடட் பை 43x. அப்போ இதில் அந்த எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம ஏதாவது ஒரு எண்ணை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 7/15 வருதா அப்படிங்கிற செக் பண்ணணும். ஓகே, இப்போ 27:43. இப்போ ஏதாவது ஒரு எண்ணை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 7:15 அப்படிங்கிற கிடைக்கணும். இதுவே நம்ம ஆப்ஷன்லேயே நம்ம செக் பண்ணலாம். இன்கேஸ் ஆப்ஷன் ஏ 17 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 10 அப்படிங்கிற வரும். அடுத்து இங்கேயும் நம்ம 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13ல் 7 போன்ஸ்னால் பேலன்ஸ் 6. இங்கே 2 இருக்கும். 2ல் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2. அப்போ 10/26 இருக்குது. 7:15 வராது. அப்போது 17ங்கிற நம்பர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது அடுத்ததில் நம்ம 20 அப்படிங்கிற மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம 20ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 கிடைக்கும். அதே இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 23 வந்துடும் 20ஆல் மைனஸ் பண்ணால். அப்போ இதுவும் வராது அப்படிங்கிற 20வது நம்பர் வராது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற யோசிக்க விட நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறதான் கரெக்டாக யோசிக்கணும். இப்போ இங்கே 27:43 அடுத்து 27 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 3 ஆப்ஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக 4வது ஆப்ஷனாக தான் இருக்கும். அதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இதே நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா 27:43 இதில் நம்ம 13 மைனஸ் பண்ணுறேன். 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? இங்கே 4ன்னு வரும். 14ங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து இங்கேயும் நம்ம 13ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 30ன்னு வரும். இதை நீங்கள் 2ஆல் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். 7ன்னு வருது. அடுத்து 15ன்னு வருது. அப்போது 7:15 நம்மளுக்கு கிடைச்சது 13 மைனஸ் பண்ணும்போது தான். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் மெத்தடில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 139வது கொஸ்டின் கவனிங்க. 6:7 வீதத்தில் இரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 வீதத்திற்கு குறைவான ஒரு வீதத்தை தரும் மீச்சிறு முழு எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 6/7 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 16/21. ஓகேவா? ஸோ இதை விட மீச்சிறு முழு எண் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்களா? அதாவது இதை கழிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் ஏல 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2ஆல் மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 4 வரும். இங்கே 5ங்கிற வரும். ஸோ இப்போ இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஷியோவை விட கம்மியாக வரணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 21 84. அதே இது 5 × 16 5 × 16 அப்படின்னா 50 + 6 × 5 30. அப்போ 80ங்கிற வரும். ஆனால் கொஸ்டின் என்ன? இந்த வீதத்தை விட கம்மியான எண், குறைவான எண். ஆனால் அது அதிகமாகுதா? அப்போ 2ங்கிற ஆப்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 80 விட 84 பெரிய எண். ஓகே, அதனால இந்த 2ங்கிறது வராது. அதே இது ஆப்ஷன் பி 3 அப்படிங்கிறத எடுங்க. இப்போ 6லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணுறேன். அதே போல் 7லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணுறேன். இங்கே 16/21 விட கம்மியாக வரணும். இப்போ 3 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே 3ன்னு வரும். இங்கே 4ன்னு வரும். இப்போயும் அதே மெத்தட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 21 63. அதே இது 16 × 4 40 + 24 64. அப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் இப்போ கம்மியாகவே இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் 3 அப்படிங்கிற நம்பருக்கு கரெக்டாக அவங்க சொன்ன கண்டிஷன் வருது. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ரேஷியோவோட
குறைவான வீதத்தை தரக்கூடியது. ஓகே, அப்போ இந்த நம்பரை விட 64 விட இந்த 63ங்கிறது கம்மியாக இருக்குது, 3ஆல் மைனஸ் பண்ணாதான். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ சார் 4வது சி ஆப்ஷன், அடுத்தது டி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது மீச்சிறு முழு எண். ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும், மீச்சிறு முழு எண். அப்போது 3க்கு அப்புறம் இந்த 4ஆலேயோ 6ஆலேயோ கூட மைனஸ் ஆகிட்டு இந்த வீதத்தை விட கம்மியாக இருந்தாலுமே கூட நம்ம அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, இதுதான் நீங்கள் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரிக்கு. ஓகே, ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்ம செக் பண்ணோம், கொடுத்துருக்க நம்பரை விட அந்த ரேஷியோவை விட பெரிய ரேஷியோவாக கிடைக்கிது. ஓகே, அப்போ நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க ஒரு 2 ரேஷியோ, இப்போ வந்து ஒரு 6/7, அடுத்தது 16/21 அப்படிங்கிறபோது இதில் எது பெரிய ரேஷியோ சின்ன ரேஷியோ அப்படிங்கிறபோது ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா, சேம் கான்செப்ட் தான் இங்கே நம்ம பண்ணுறோம். அந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு எந்த ரேஷியோ பெரிய வேல்யூ எந்த ரேஷியோ சின்ன வேல்யூ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 140வது கொஸ்டின் கவனிங்க. தங்கம் தண்ணீரை போல் 19 மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு கனமாகவும் உள்ளது. தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவைகள் எவ்விதத்தில் கலக்கப்பட வேணும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த கொஸ்டின் பார்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே தண்ணீரை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லாத்துலேயுமே தண்ணீரை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, எல்லாத்துமே காமனாகவே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 19 மடங்கு, அடுத்து 9 மடங்கு, இது ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா 15 மடங்கோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ இதில் கிராஸாக வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே 15 மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். 15லேருந்து 9 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 6. அதே இது 19லேருந்து 15 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4. ஓகேவா, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ வந்துடும். இங்கே சிம்ப்ளை பண்ணால் பாசிபிள் இருக்குது. 2ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 3:2 அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 3:2 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம போன மெத்தட் பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான் இதுவுமே. ஓகே, 141வது கொஸ்டின் இதையும் கவனிங்க. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 கிலோகிராம் பெர் கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த வீதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த பார்ட்டு தான். ஃபஸ்ட் இருக்கிறது என்ன, 2.04, அடுத்தது 2.88. ஓகேவா, ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி 2.52க்கு இங்கே மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ போன மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதை அப்படியே நம்ம கிராஸாக மைனஸ் பண்ணியிருந்தோமா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 2.88லேருந்து 2.52 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 0.36 அப்படிங்கிற கிடைக்கும். அதே போல் இங்கேயும் அதான் பெரிய நம்பர் 2.52, இதுலேருந்து 2.04 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 12ல் 4 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8. அடுத்தது இங்கே 4 தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இங்கே நோட் பண்ணிடலாம். அப்போ 0.48. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2லுமே 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா முழு நம்பராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ முழு நம்பர் அப்படின்னா என்ன வரும், 36:48ங்கிற வரும். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் 6ஆல் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா 6 36, 6 48. ஓகேங்களா, அப்போ 6:8. இதையும் நம்ம இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். என்ன, 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா 3ங்கிற வரும், அடுத்து இங்கே 4ன்னு வரும். ஓகே, அப்போ 3:4 அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ சேம் மெத்தட் தான், 2 ப்ராப்ளமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 கலன்களில் கன அளவுகள் 3:4:5 விதத்தில் உள்ளன. அவைகளில் பால் மற்றும் நீர் கலவைகள் நிறைந்துள்ளன. அவைகளில் முறையே பாலும் தண்ணீரும் 4:1, 3:1 மற்றும் 5:2 கலந்துள்ளன. இந்த கலவைகள் ஒரு 4வது கலனில் ஊற்றப்படுகின்றன எனில் 4வது கலனில் பாலும் தண்ணீரும் இருக்கும் விகிதம் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் நம்ம ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டில் இருந்து நம்ம ஆப்ஷனை செக் பண்ணும்போதே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும்.
ரெண்டாவது பார்ட்டையும் கண்டுபிடிச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஒரு பார்ட்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் கவனிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த கலனோட 3 கலனோட கன அளவு வால்யூம் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 3:4:5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3லையும் கலக்கக்கூடிய அந்த பாலோட தண்ணீரோட அளவு இங்கே கொடுத்துருக்காங்க 4:1. அடுத்தது 3:1. அதுக்கு அடுத்தது 5:2. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ தான் பாலோட வேல்யூ. ஓகே, மில்கோட வேல்யூ. அப்போ எல்லாத்துலேயும் இருக்க அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இதில் உள்ள மொத்த ரேஷியோட வேல்யூ என்ன? 4 + 1 5. ஓகேவா? ஸோ 5ல் இந்த 4ங்கிறது தான் பாலோட அளவு. கொள்கலனோட அளவு என்ன? 3. ஓகே. ஸோ இன்ட்டு 3 நோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அடுத்தது இந்த ரெண்டாவது ரேஷியோட கூடுதல் 4. மேலே என்ன அப்படின்னா பாலோட அளவு 3 இன்ட்டு கொள்கலனோட அளவு 4. இது செகண்ட். தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டோட கூடுதல் என்ன? இந்த ரெண்டோட கூடுதல் 7, பாலோட அளவு 5, கொள்கலனோட அளவு 5. ஓகேவா? ஸோ அப்போ இதையும் சிம்பிளை பண்ணுங்கள். 12/5ன்னு வரும். ப்ளஸ் இந்த நாள் கேன்சல் ஆயிரும். அப்போ 3ங்கிறதா வரும். ப்ளஸ் 25/7. ஓகேவா? இப்போ இங்கே கீழே இருக்க வேல்யூவோட எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து தான் 35ங்கிற வருமா? ஸோ 35ங்கிறத எடுத்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா 5 × 7 தான் 35. அப்போ மேலே இருக்க வேல்யூ 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 × 7 84. ப்ளஸ் இங்கே கீழே எதுவும் இல்லை, 35ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 35 × 3 90 + 15 105. ப்ளஸ் இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மேலே 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 25 × 5 125. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 5 10, 10 + 4 14, 14க்கு 4 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே 3ன்னு வரும். 3 + 8 11, 11க்கு 1 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே இருக்க 1 நம்ம ஆட் பண்ணோம்னா 2, இந்த 1 ஆட் பண்ணால் 3. 314/35 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறைய இடங்களில் நம்ம ரேஷியோ பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். டிவைட் இருக்க வேல்யூ மோஸ்ட்லி காமனாக வருது அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ தான் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ஒரு ரேஷியோங்கிறது. அப்போது இந்த 314ஓடைய நம்ம ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது பாலோட மில்கோட வேல்யூ தானே. இந்த 314 அப்படிங்கிறபோது இதை விட பெரிய நம்பரோ இல்லை 314ங்கிற நம்பரோ கிடையாது. அப்போ இதை விட சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் 2ஆல் நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். 2ஆல் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1ன்னு வரும். பேலன்ஸு 11, 11ல் 5 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 14, 14ல் பார்த்தோம்னா 7ங்கிற வரும். அப்போ 157ங்கிறது பாலோட ரேஷியோ. தெரிஞ்சுங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கல ஃபஸ்ட்டு பார்ட்டில் எங்கே பாலோட ரேஷியோ 157ன்னு இருக்குது. ஆப்ஷன் சி தான். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நோட் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம யோசித்து தான் ஆகணும். ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் 2 ஆப்ஷன் 157ன்னு இருந்தது அப்படின்னா இதே ஃபார்மெட்லேயே நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீரோட வாட்டரோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆன்சர் வருங்கிறத கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 148வது கொஸ்டின் கவனிங்க. ஏற்கனவே நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தா அதே மெத்தட் தான் இதுவுமே. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற கவனிங்க. இப்போ 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற வீதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில் பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க. போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அங்கே அந்த 3 பாத்திரங்களோட கொள்ளளவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம 3:4:5ன்னு பார்த்தோமா. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாத்திரங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான், 10 லிட்டருங்கிறதான். இந்த 10 லிட்டரில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2:1ங்கிற பால் தண்ணீரோட விகிதம். அடுத்தது 3:1 அப்படிங்கிறபோது அடுத்து ரெண்டாவது கொள்கை, மூணாவது 3:2. ஓகேவா? இப்போ இதையும் ஃபஸ்ட்டு நம்ம பால் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். பால் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருக்க ஃபஸ்ட் ரேஷியோ என்ன? 2:1. இப்போ மொத்த வேல்யூ ரேஷியோவோட கூடுதல் 3, பாலோட அளவு 2, பாத்திரத்தோட கொள்ளளவு 10. ஓகே, இது ஃபஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா 3:1ங்கிற ரேஷியோ. அப்போ மொத்த ரேஷியோ 4,
இதில் பாலோட வேல்யூ 3 இன்ட்டு சேம் 10 லிட்டர் தான் கொள்ளளவு. ஓகேவா, ரெண்டாவது பாத்திரத்துக்கும். மூணாவதுங்கிற கவனிங்க, மொத்தம் இருக்க அளவு 3:2 அப்படின்னா 5 டிவைடட் பை 3/5 இன்ட்டு 10. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 2ன்னு இருக்கும், அப்போ 6ன்னு வரும். 20/3 ப்ளஸ் 30/4 ப்ளஸ் இங்கே 6 அப்படிங்கிற வரும். ஓகேவா, அடுத்தது இங்கே சிம்ப்ளை பண்ணோம்னா 15/2 அப்படிங்கிறது, இங்கே கூட நம்ம சிம்ப்ளை பண்ணால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 15/2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ டோட்டலாக அதோட எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு 2. ஓகே, 2 6, அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2ன்னு இருக்குது, இன்ட்டு 3 தான் 6, அப்போ மேலே இருக்க வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 45ன்னு இருக்குது. ப்ளஸ் அடுத்தது 6 6 36. ஓகேவா, ரைட். இப்போ இந்த இதில் வேல்யூ என்னங்கிறத கவனிங்க. நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 5 11க்கு 1, பேலன்ஸ் 1. இப்போ இங்கே என்ன வரும், 4 + 4, அடுத்தது 8 8 + 3 11 11 + 1 12. அப்போ 121/6ன்னு இருக்குது. அப்போ மேலே இருக்க வேல்யூ தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். மேலே இருக்க வேல்யூ 101ங்கிறது ஃபஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ மற்ற 2 ஆப்ஷன் வராது. இப்போ இந்த ஏங்கிற வேல்யூவா டிங்கிற வேல்யூங்கிறது அந்த ரெண்டாவது ரேஷியோ கண்டுபிடிச்சா தான் தெரியும். இப்போ நம்ம அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, ஈஸியாக செகண்ட் பார்ட்டு நம்ம எடுத்துடலாம். கவனிங்க, 3ல் 2 பங்கு 40. ஓகே, 3ல் 2 பங்கு 40 அப்படின்னா அடுத்த ஒரு பங்குங்கிறது ஒரு பார்ட்டு தானே. அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது என்ன, 20. ப்ளஸ் அதே போல் 4ல் 3 பங்கு. ஓகே, 4ல் 3 பங்கு 45 அப்படின்னா ஒரே ஒரு பங்கு தான் நம்மளுக்கு தேவை. அப்போ டிவைடட் பை 3 அப்படிங்கிற 15ன்னு கிடைக்குமா, 15. ப்ளஸ் அடுத்தது இந்த 36ங்கிறத கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலாம், 5ல் 3 பங்கு 36 அப்படின்னா 2 பங்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு வேல்யூ என்ன வரும், 36 டிவைடட் பை 3 அப்படின்னா 12. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 12னா 2 பங்கோட வேல்யூ 24. ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணாவே நம்மளுக்கு ரெண்டாவது பார்ட்டு கிடச்சிரும். 4 + 5 9, அடுத்து 2 + 1 3, 3 + 2 5, 59ன்னு கிடைக்கும். அப்போ 59ங்கிறது ரெண்டாவது பார்ட்டில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா ஸ்டெப்பு போகிற இடங்களில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் ஒரே மாடலுக்கு தான் நான் மாற்றி மாற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 143வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா காசுகள் உள்ளன. அவற்றின் வீதமானது முறையே 1:2:3. பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூபாய் 30 எனில் அந்த பையில் உள்ள 5 பைசா காசுகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்களா, மொத்தம் ஒரு 2 சேஞ்சஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரேஷியோ வேல்யூன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸு நம்ம எடுத்துக்கோமா. ஸோ இங்கே எக்ஸு, இது 2x, இது 3x. ஓகே, இதான் வந்துட்டு அந்த பைசாவோட வேல்யூ. அடுத்தது இங்கே ரூபாயில் கொடுத்ததுனால இவங்க கொடுத்துருக்க பைசாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூபாயாக நான் மாற்றிக்கிறேன். இப்போ 25 பைசா அப்படின்னா 25 டிவைட் பை 100. அந்த பைசாவை எப்படி நம்ம ரூபாய் மாற்றோம்னா டிவைட் பை 100 அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகே, ஸோ 1 ரூபா அப்படிங்கிறது 100 பைசா தானே. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு 1/4ன்னு கிடைக்குமா. அப்போது 25 பைசாவோட வேல்யூங்கிறது 1/4. ஓகேவா? அதே போல் 10 பைசாங்கிறது 10/100 நம்ம போடுவோமா. ஸோ அப்பையும் பார்த்தோம்னா 1/10ன்னு வரும். இதெல்லாம் நம்ம ரூபாயை மாற்றியாச்சு. அதே போல் 5 பைசா வேல்யூ, அப்போது 5 டிவைட் பை 100, அப்போது 1/20ன்னு வருமா, 1/20. இப்போது இது எல்லாத்தையும் நான் ரூபாயை மாற்றிட்டேன். இப்போ ரேஷியோவோட நான் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி கம்பேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 1/4 × x ப்ளஸ் 1/10 × 2x ப்ளஸ் 1/20 × 3x. இதோட மொத்த அமௌண்ட்டு இந்த 30 ரூபாய்க்கு சமம். ஓகேவா, 30 ரூபாய்க்கு சமம். இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே என்ன, இங்கே 5ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாம். அப்போது x/5ன்னே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எல்சிஎம் எவ்வளோன்னு எடுக்க போகிறோம், 20 அப்படிங்கிறதா வரும். இப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 5xன்னு வரும். ப்ளஸ் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 4xன்னு வரும். ப்ளஸ் இங்கே இந்த 3x.
ஓகேவா? ரைட், ஈக்குவல் டு 30. இப்போ அடுத்தது நீங்கள் கவனிங்க, மேலே இருக்க இந்த எக்ஸ் வேல்யூலாம் என்ன? 5 + 4 9, 9 + 3 12. அப்போ 12x டிவைடட் பை 20 அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு 30. இப்போ இதிலேருந்து 12xோட வேல்யூ என்ன? 30 × 20 அப்படி நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 6ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ்னு வரும். அடுத்து 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 10ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 × 10 50. ஓகே, 5 × 10 50. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 5 பைசாவோட வேல்யூ கேட்குறாங்களா? 5 பைசாவோட எண்ணிக்கை 3x. ஓகேவா? ஸோ 10 பைசா, அதே போல் இது 5 பைசா அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். 3x. எக்ஸோட வேல்யூ 50 அப்படின்னா 3xோட வேல்யூ 3 × 50 150. ஸோ அப்போ 150 காயின்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பைசா வேல்யூவை நம்ம ஒரு 2 சேஞ்சஸ் நம்ம பண்ணுறது மூலமா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 144வது கொஸ்டின் கவனிங்க. 324 நாணயங்களில் 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க. மொத்த நாணயங்களோட எண்ணிக்கை 324. அடுத்து 20 பைசாவோட எண்ணிக்கை என்னங்கிறது தெரியணும், 25 பைசாவோட எண்ணிக்கை என்னங்கிறது தெரியணும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 25 பைசாவோட எண்ணிக்கை தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பைசா வேல்யூ ஃபஸ்ட் நான் ரூபாயாக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 20 / 100னா 1/5ன்னு வரும். அடுத்து 25 அப்படிங்கிறபோது 25 / 100னா 1/4ங்கிறது வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 25 பைசாவோட எண்ணிக்கை என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மீதி இருக்கிறது, அதாவது 324ல் மீதி இருக்கிறது தான் அந்த 20 பைசா. அப்போ 324 மைனஸ் எக்ஸ் தான் இந்த 20 பைசாவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 324 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 5, இந்த வேல்யூவும் x/4, இந்த வேல்யூவோட கூடுதல் எவ்வளோ அமௌண்ட்டாக வரும்? 71 ரூபாயாக வரும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணால் எவ்வளோ வரும்? எல்சிஎம் எடுத்தால் 20ன்னு வரும். அப்போ இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 20, மேலே நம்ம 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 4 × 324 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 20, மேலே நம்ம 5ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5x ஈக்குவல் டு இந்த 71. ஓகே, அடுத்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 16, பேலன்ஸ் 1, 4 2 8 1 9, 1 12, 1296 மைனஸ் இந்த 4x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 20ங்கிற வேல்யூ இந்த சைடு போனச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறும். அப்போது 71 × 20 அப்படிங்கிறது இருக்கும். இதையும் நம்ம மல்டிபிள் பண்ண அப்படின்னா 0 1 2 இங்கே 14 அப்படிங்கிற 1420. இப்போது 5xலேருந்து மைனஸ் 4x போனச்சு அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸ் தான் வரும். இந்த டேர்ம் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 1420லேருந்து இந்த 1296 இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? 0 அப்போ 10ன்னு எடுத்துக்கலாம். 10ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. ஓகேங்களா? அடுத்தது இங்கே 1 தான் இருக்குது, 11ன்னு எடுத்துக்கலாம். 11ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. இங்கே 3 இருக்கும், 3ல் 2 வந்துச்சுன்னா 1. அப்போது எக்ஸோட வேல்யூ 124. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 145வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பையில் 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் முறையே 5:6:7 என்ற வீதத்தில் உள்ளன. அந்த பையில் மொத்தம் 390 ரூபாய் இருந்தால் ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரேஷியோ கொடுத்து ஒவ்வொரு நாணயங்களோட எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனே செக் பண்ணுங்கள். இப்போ ரேஷியோவில் 5:6:7ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர், அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய நம்பர். இங்கே கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நீங்கள் கவனிங்க. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய நம்பர் இருக்கிற கடைசி நம்பர் வந்துடுது, அதுக்கப்புறம் இடையில சின்ன நம்பர் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி கவனிங்க. 240 ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுத்து சின்னது வருது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. 3வது ஆப்ஷன் கவனிக்க, சின்ன நம்பர் அடுத்து பெரிய நம்பர் அதுக்கடுத்து பெரிய நம்பர். ஸோ இது பாசிபிள் இருக்குது. லாஸ்ட்டு தான்
மாறி இருக்குது. ஓகே, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுலேயும் நீங்கள் இப்படியே செக் பண்ணிடலாம். ஆர் 200:240:280 இதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ரேஷியோ வருதா? இப்போ 4ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். 4×5 20, 6×4 24, 7×4 28. அப்போ 5:6:7 கிடைக்குது. ஸோ அப்போது இந்த ஆர்டர் தான் கரெக்டானது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 3ஓட எண்ணிக்கையுமே கேட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்க ரேஷியோவை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 146வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் கவனிங்க. ராகுல் ரூபாய் எக்ஸ் கடன் பெறுகிறார். அதை ரூபாய் 50 நோட்டில் செலுத்துகிறார். கீழ்கண்ட சிலரை அவர் மீதியாக பெறுகிறார். 3x 50 பைசா நாணயங்கள், 14 10 பைசா நாணயங்கள் மற்றும் 4x 5 பைசா நாணயங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் இந்த பைசா வேல்யூவை ரூபாயை மாற்றுருங்க. இப்போ இங்கே 3x 50 பைசா நாணயங்கள்னு சொல்கிறாங்களா? அப்போ 3x 50 பைசா அப்படின்னா 50/100 1/2ன்னு வருமா? அப்போது /2. அடுத்து இங்கே 14 10 பைசா நாணயங்கள். அப்போ 14, இங்கே 10 பைசா அப்படிங்கிறபோது 10/100னா 1/10. அப்போ /10 நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடுத்தது 4x 5 பைசா நாணயங்கள். அப்போது 4x 5 பைசா நாணயங்கள். அப்போ 5/100 அப்படின்னு வரும்போது 1/20ன்னு வரும். அப்போ /20. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த பைசா வேல்யூவை நான் ரூபாய் வேல்யூக்கு மாற்றிட்டேன். இப்போ அவர் கொடுத்த மொத்த வேல்யூ, அதாவது எவ்வளவு கடன் கொடுத்தாரு, எக்ஸ் வேல்யூ தானே கடன் கொடுத்துருக்காரு, ப்ளஸ் மீதி அவர் எவ்வளோ கொடுத்தாரு, இந்த ரெண்டும் சேர்ந்தது மொத்த அமௌண்ட்டு இந்த 50 ரூபாய் வரும். ஓகே, ரூபாய் 50 நோட்டில் செலுத்துகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரா? அப்போது ஒரு சில்லறையாக கொடுத்துருந்தது அவர் ரூபாய் 50 அவர் செலுத்துகிறார். ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கடன் எவ்வளோ வாங்கினார், இந்த எக்ஸ் வேல்யூ நான் நோட் பண்ணிட்டேன். மீதி எவ்வளோங்கிறது அவர் அந்த பைசாவாக கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். அது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அவரோட மொத்த அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, மொத்த தொகை 50ன்னு இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ரொம்ப ஸ்டெப்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒருவேளை அவர் 12 ரூபா கொடுத்துருந்தாருன்னா இப்போ எக்ஸோட வேல்யூலாம் 12ங்கிற நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மொத்தத்துக்கு நம்மளுக்கு 50ன்னு வரும். 12ங்கிற சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 × 12. அப்போ இங்கே 12ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 6னா 3 × 6 18. ஓகே, 18 ப்ளஸ் இங்கே 14 எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ 1.4ங்கிறது வருமா? 14/10னா 1.4. அடுத்தது இங்கே 4x அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். 4 × எக்ஸோட வேல்யூ 12 அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். அப்போது இதை 5ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். ஆர் நீங்கள் 2ஆல் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2/10ன்னு இருக்கும். அப்போ 2 × 12 24. 24/10 அப்படின்னா 2.4ன்னு வருதா? 2.4ங்கிறது நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பை வச்சு எது ஆன்சராக வரலாம் அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முழு வேல்யூவாக வரணும். 50னா ஒரு முழு வேல்யூ வரணும். ஆனால் இங்கே பாருங்கள் 0.4 இருக்குது, இங்கேயும் 0.4 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 0.8 தான் வரும். அப்போ இந்த 12ங்கிறது வராது. அப்போது இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே 1.4 தான் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4x/20ங்கிறத 2x/10 நம்ம மாற்றிட்டோம். 2x/10 நம்ம மாற்றிட்டோம். இப்போ ஆப்ஷன் பி 16 இருந்தது அப்படின்னா இங்கே 2 × 16 32. ஓகே, 2 × 16 32னா 3.2 தான் வருது. அப்போது இங்கே இதுவுமே முழு வேல்யூவாக மாறாது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் சி 18ங்கிறத பாருங்கள். 18 பார்த்தீங்கன்னா 2 × 18 36. 2 × 18 36னா 3.6. அப்போது இங்கே 1.4ம் இந்த 3.6ன்னு ஆட் ஆன்ஸ் அப்படின்னாவே ஒரு முழு வேல்யூவாக மாறிடும். அப்போ இந்த 18ங்கிறதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் மெத்தடு எந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நீங்கள் அதை யோசித்தாகணும், கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.